அதிமுகவினர் மீது தாக்குதல் நடத்த திமுகவினரை தூண்டியதாக அக்கட்சித் தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சொத்து சேர்ப்பு வழக்கில் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்ட சனிக்கிழமை அன்று சென்னையில் அக்கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். சாலை மறியல், பேனர் மற்றும் உருவ பொம்மை எரிப்பு என்பன உள்ளிட்ட போராட்டங்களில் அதிமுகவினர் ஈடுபட்டனர். சென்னை தேனாம்பேட்டையில் திமுக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள அறிவாலயம் அருகே அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அறிவாலயத்தில் திரண்டிருந்த திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் வாய்த் தகராறு ஏற்பட்டு மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. அங்கு விரைந்து வந்த போலீசார் இருதரப்பினரையும் அப்புறப்படுத்தினர். அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள ராயப்பேட்டை பகுதிகளிலும் இதேபோல் திமுக, அதிமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அரசியல் கட்சித் தலைவர்களின் வீடுகள், கட்சி அலுவலகங்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் நிறைந்திருக்கும் பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் தூண்டுதலின் பேரில் அதிமுகவினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக சென்னை ராயப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் தரப்பட்டது. அதிமுக பிரமுகர்கள் 3 பேர் அளித்த புகார் மனுவின் பேரில் கருணாநிதி, ஸ்டாலின் உள்ளிட்ட 500 திமுகவினர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.